ஹாய் வணக்கம்ங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கேரட் பஜ்ஜி செய்யலான் இருக்கேங்க. நீங்கள் வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சுருப்பீங்க, வெங்காய பஜ்ஜி செஞ்சுருப்பீங்க, கத்திரிக்காயில் கூட பஜ்ஜி செஞ்சுருப்பீங்க. ஆனால் கேரட்டில் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சூப்பராக ஜம்முன்னு செஞ்சுப்பிடலாங்க. அதுக்கு தேவையான நான் கடலை மாவை எடுத்து சலிச்சு வச்சுருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே 1½ ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாமுங்க. அரிசி மாவு வேணும்னாலும் போட்டுக்குங்க. நான் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் போடுறேன். காரத்துக்கு தூளை போட்டுக்கலாங்க. தூளை போட்டுட்டு கலருக்கு வேணால் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நீங்கள் வேணும்னா கலரை கூட போட்டுக்கோங்க. நான் மஞ்சத்தூளே போதும்னு போட்டுக்கிட்டேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறுவோங்க. உப்பு காரம் எல்லாம் கலந்து கலக்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாங்க. எல்லாம் இனிமேல் நாம் எப்பவும் செய்கிற மாதிரி தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. கேரட்டு தாங்க போட போகிறோம். இப்போ இந்த மாவு கலக்கின மாவை ஒரு டம்ளரில் எடுத்துக்கலாங்க. நான் கேரட்டை சீவி வச்சுருக்கேங்க. 2ஆக கட் பண்ணி கேரட்டை சின்னதாக சீவி வச்சுருக்கேன். நீங்கள் நீளமாக கூட சீவிக்குங்க. கொஞ்சம் மல்லித்தழையை அதில் கொட்டிக்கலாங்க. நல்லா கிளறிட்டு நான் ஒரு டம்ளரில் ஊற்றிருக்கேன். ஏன்னா அளவாக தான் செய்ய போகிறேன். அதனால் டம்ளரில் முக்கி போடுறதுக்கு வசதியாக இருக்குன்னு நான் டம்ளருக்கு மாற்றிட்டேங்க. கேரட்டும் மல்லித்தழையும் சேர்ந்து நம்ம பஜ்ஜியில் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சி பிடிச்சிங்க. ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாங்க. பஜ்ஜியை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பார்க்கும் போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. கேஸ் ட்ரபிள் உள்ளவங்க வாழைக்காய் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த கேரட்டில் செஞ்சு கொடுங்க. சூப்பராக செமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏங்க குழந்தைங்களுக்கு கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சட்னி ஏதாவது அரைச்சி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் செஞ்சுட்டேன். ஒன்று பிரித்து காட்டுறேன் பாருங்கள் கேரட் எப்படி இருக்குன்னு. அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா மேலே மொறுன்னு உள்ள கேரட் சாஃப்டாகவும் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஒருக்கா செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் வாழைக்காய் வாங்க மாட்டீங்க. கேரட் எடுத்து பஜ்ஜி போட்டுருவீங்க. அப்புறம் எல்லாரும் ஒரே பாராட்டு தான் போங்க. இனிமேல் உங்களுக்கு கேரட்டு பஜ்ஜி ரெடி ஆகிப்போச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.